என் தங்கப்பிள்ளையே, உழவர் திருநாளான இந்த வியாழக்கிழமையில் என் பிள்ளை, நீ இந்த வராகி என்னை கண்டவுடனே உனக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம்தான். பேரதிர்ஷ்டத்தை உனக்கு அள்ளி கொடுக்க வந்திருக்கின்ற என்னை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே. இந்த வராகி இன்று உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற வாக்கு உன் வாழ்க்கையை நிச்சயமாக தலைகீழாக புரட்டி போடும். ஏதாவது ஒரு விஷயத்தை உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை புரிய வைக்கும். உன்னை சுற்றி நடப்பது எல்லாவற்றையும் உனக்கு சர்வ நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் பதில் என்னிடத்தில் இருந்து கிடைக்கும். நான் எதுவும் செய்ய மாட்டேன், இப்படித்தான் இருப்பேன் என்று மட்டும் என் பிள்ளை நீ நினைக்கக்கூடாது. அப்படியே இருந்து விட்டாயானால் எதிர்பார்க்கின்ற பல நல்ல விஷயங்கள் அத்தனையும் உனக்கான மகிழ்ச்சியை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். என் பிள்ளையே, இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தினுடைய விடியல். கந்தன் உன்னோடு இருந்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்கின்ற விடியல். எதற்கும் கவலைப்படாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷத்தை மட்டும் எண்ணிக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு நீ இருக்க பழக வேண்டும். யாரும் என்ன சொல்லி விடுவார்களோ என்ற பதற்றம் உனக்குள் இருக்காமல் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் இருக்க பழகு. இன்று காணும் பொங்கல் உழவர் திருநாள் நாளில் உழவர்களுக்கு உரிய நாளான இன்று அவர்களை போற்றி வணங்க வேண்டும். அவர்களால் தான் நீ உண்கின்ற உணவு உனக்கு கிடைக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நன்றியை நீ சொல்லிவிட வேண்டும். என் குழந்தையே, இந்த பொங்கல் திருநாளில் முதலாவது நாளில் சூரிய பகவானுக்கு நன்றி சொன்னாய். இரண்டாவது நாளில் உழவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற மாடுகளுக்கு நன்றி சொன்னாய். இன்று அந்த உழவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே இந்த போன்ற நாட்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கென்ன வந்தது என்று சொல்லிக்கொண்டு ஒதுங்கி இருக்காமல் நாமும் நிச்சயமாக இவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே இந்த வராகி உன்னோடு பேசுகின்ற நொடிப்பொழுதில் உன் மனதில் இருக்கின்ற காயங்களுக்கெல்லாம் மருந்தாக என் வார்த்தைகள் மாறும். அப்படித்தான் இன்றும் காயங்களோடு சிரிப்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. ஆனால் அப்படி சிரிக்க நீ பழகி கொண்டாயானால் இங்கிருக்கின்ற எந்த காயமும் உனக்கு பெரிதான காயமல்ல என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, அரிய செயல்கள் அனைத்தும் விடாமுயற்சியாலேயே அடைய பெறுகின்றது. அந்த விடாமுயற்சியினால் கிடைக்கின்ற வெற்றிகள் எல்லாமுமே நிச்சயமாக வாழ்க்கையில் ஒருபொழுதும் உன்னை விட்டு விலகாது. வெறும் வலிமையினால் மட்டும் பெறக்கூடிய விஷயங்கள் இங்கு எதுவும் கிடையாது. விடாமுயற்சி இருந்தால்தான் அந்த வலிமையும் உனக்கு கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, சில நேரங்களில் நீ வருத்தப்படுகிறாயல்லவா? நம்மை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள், நம் வீட்டில் நடக்கின்ற பிரச்சனைகளை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லி நீ வருத்தப்படுகிறாயல்லவா? என் பிள்ளையே, ஆனால் அந்த நொடிப்பொழுதில் நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் பேசுவார்கள் எதுவரை தெரியுமா? இன்னொருவரின் கதை கிடைக்கும் வரை. அதனால் இன்னொருவரின் கதை அவர்களுக்கு கிடைத்துவிட்டால் உன்னை மறந்து விடுவார்கள் என்பதனை புரிந்து கொண்டு பேசுகின்றவர்கள் பேசிவிட்டு சந்தோஷமாக இருந்துவிட்டு போகட்டுமே. இதிலிருந்து அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது என்றால் அதை அனுபவித்து விட்டு போகட்டுமே என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன்.
இப்பொழுது அடுத்தவர்களை பார்த்து சிரிப்பவர்களும், அடுத்தவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை கண்டு ரசிப்பவர்களும் நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் அதே விஷயம் தனக்கு நடக்கும் பொழுது வருத்தப்படுவார்கள். நம் வாழ்க்கையில் எதனால் இப்படி நடந்தது என்று சொல்லி அவர்கள் வியப்படைவார்கள். இது போன்ற ஒரு நிலை இந்த வாழ்க்கை அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அப்படியானால் என் பிள்ளை, நீ அதற்கு ஏற்றது போல உன்னை மாற்றிக்கொள்ள பழகிக்கொள். யார் என்ன பேசுகிறார்கள், நம்மை என்ன செய்கிறார்கள், நம் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள் என்பதனை எல்லாம் நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. நல்லது நடந்தே தீரும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நீ நினைத்த மாத்திரத்தில் நினைத்த விஷயத்தை அடைய முடியவில்லையே என்று நினைத்து வருத்தப்பட்டது எல்லாம் போதும். இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ எதிர்கொள்ள தயாராகிவிடு. என் பிள்ளையே, ஊருக்கெல்லாம் உபதேசம் சொல்லி தன்னை நல்லவன் போல காட்டிக்கொள்கின்ற சில மனிதர்கள் இங்கு இருக்கின்றார்கள். ஆனால் தன்னுடைய இல்லத்திலும் தன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு பொழுதும் அவர்கள் பின்பற்றுவது கிடையாது. அடுத்தவனுக்கு உபதேசம் செய்யும் பொழுது இவர்களைப் போல ஒரு உத்தமர் யாரும் இங்கு இருக்க முடியாது என்று நினைப்பார்கள். ஆனால் என் குழந்தையே, நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது எப்பொழுதுமே மற்றவர்களை பார்த்து கேலியும் கிண்டலும், மற்றவர்களுக்கு அறிவுரைகளையும் செய்கின்றவர்கள் தன் வாழ்க்கையில் எதுவுமே சரியில்லை என்றால் அதை நினைத்து அவர்கள்தான் வெட்கப்படவோ வேதனைப்படவோ செய்ய வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். வாழ்க்கை இப்படியே சென்று விடாது. இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கும் இது போன்ற ஒரு வாழ்க்கை பாடம் கிடைக்கும். என் பிள்ளையே, உன்னால் நேற்று நடந்ததை சரி செய்ய முடியாது. ஆனால் நாளை நடக்கப் போவதை நல்லபடியாக உருவாக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நீ இருக்கும் விதத்தில் உங்களை விரும்பி ஏற்பவர்களோடு மட்டுமே நெருக்கமாக பழகு. உன்னுடைய நிலை கண்டு ஒருவர் ஒதுங்குகிறார்கள் என்றால் அவர்கள் ஒதுங்குவதற்கு முன்பாகவே நீ அவர்களை விட்டு ஒதுங்கி சென்று விடு என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். யாரும் ஏளனம் செய்கின்ற நிலையிலெல்லாம் உன் வாழ்க்கை அல்ல. உன் மனசாட்சியிடம் கேட்டுப்பார். நீ எத்தனை முயற்சிகளை செய்து தோற்றிருக்கின்றாய், எத்தனை முயற்சிகளில் நீ வெற்றி பெற்றிருக்கிறாய் என்று. என் குழந்தையை, எதுவுமே செய்யாமல் தோற்றுவிட்டோம் என்று சொல்வதை விட எதையாவது செய்தோம் என்று சொல்லி பெருமைப்பட்டுக்கொள். நிச்சயமாக உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நல்லபடியாகவே கொடுக்கும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பாவேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நான் பொறுப்பாவேன் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையை, எதுவாக இருந்தாலும் இருக்கும் பொழுதே அதை பத்திரப்படுத்திக்கொள். இழந்த பிறகு எதையும் தேடுவதில் எந்த பலனும் இல்லை. திருப்பி முளைப்பதற்கு மரம் செடி கொடி அல்ல, இது மனது என்பதனை புரிந்து கொள். அதனால் மனதிலிருந்து எந்த ஒரு விஷயமும் உன்னை விட்டு இழந்துவிட நீ கூடாது. எதுவாக இருந்தாலும் அதை நீ பத்திரப்படுத்தி வைத்துக்கொள். ஒரு முறை ஒரு கஷ்டத்தை நீயாக தேடிச் சென்று பெற தொடங்கிவிட்டாயானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கை எவ்வளவுதான் சந்தோஷத்தை உனக்கு கொடுத்தாலும் அது என்னவென்று உனக்கு புரியாமல் போய்விடுகிறது. இனி இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும். ராஜயோகத்தை என் பிள்ளை பெற வேண்டும். பேரதிர்ஷ்டத்தை நான் உனக்கு கொடுக்க வேண்டும். இந்த வாழ்க்கையை அடிக்கடி திரும்பி பார்த்தால் நீ அடைந்த வழிகளும் அதனை கடந்து வந்த வழிகளும் உனக்கு நிச்சயமாக நம்பிக்கையை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் ஊட்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய இலக்குகளில் கவனம் இருந்தால் போதும். கல்லெறிபவர்கள் எல்லாம் கட்டாயம் ஒரு நாள் ஓய்ந்து விடுவார்கள். ஏனென்றால் உன்னை நோக்கி கல் எறிய யாருக்கும் துணிச்சல் இருக்காது. என் குழந்தையே, இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற வெற்றியை பெறுவதற்கு
உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை வந்து சர்வ நிச்சயமாக சேரும். தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி, இந்த 3 நல்ல குணங்களும் நிச்சயமாக உன்னோடு இருக்கிறது என்றால், இதனோடு அன்பும் சேர்ந்து விட்டது என்றால், இந்த உலகமே சொர்க்கமாகிவிடும். நம்மிடம் மட்டும் இருந்து என்ன பயன்? எதிரில் இருப்பவர்களுக்கும் அது இருக்க வேண்டும் என்றுதானே என் பிள்ளை யோசிக்கின்றாய். என் குழந்தையை, நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் நடத்தி கொடுக்க நான் இருக்கின்றேன். இப்பொழுது இந்த நிலை நிரந்தரம் என்று நினைத்து வருத்தப்படாமல், இனி வரப்போகின்ற நிலையைக் கண்டு என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு இரு. நீ செய்த தவறுகளை எல்லாம் வாழ்த்து. அவைகள் நீ அறியாமலேயே உனக்கு வழிகாட்டும் தெய்வங்களாக மாறிவிடும். தவறு செய்துதான் நல்லதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கும் பொழுது தவறு செய்து விட்டோமே என்று எண்ணி வருத்தப்படாதே. அதன் பிறகாவது உன்னை திருத்திக் கொள்ள கிடைத்த வாய்ப்பை நினைத்து மகிழ்ச்சியோடு இரு. உனக்கு நல்லதே நடக்கும். என் குழந்தையே, பிறர் முதுகுக்கு பின்னால் நீ செய்ய வேண்டிய காரியம் தட்டி கொடுப்பது மட்டும்தான். உலகம் எவ்வாறு நடக்கின்றதோ உலகத்தோடு பொருந்திய நீயும் அவ்வாறு நடப்பதுதான் அறிவாகும். வாழ்க்கையில் எப்பொழுதும் அடுத்தவனினுடைய தோல்விக்கோ அடுத்தவனினுடைய மனவேதனைக்கோ நீ காரணமாகி விடாதே. என்ன நடந்தாலும் அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்க நீ முயற்சி செய். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உன்னுடைய வெற்றியை உறுதி செய்யும். எப்பொழுதும் போல உனக்கான சந்தோஷத்தை நிறைவேற்றி கொடுக்கும். இன்று இந்த நாள் உனக்கு இந்த வராகி சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் மனதில் பதிகிறது என்றால், நிச்சயமாக உனக்கான வெற்றி உனக்கு கிடைக்கப் போவதை நீயும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே இந்த நேரத்தில் நீ நினைத்துவிட்ட உன்னுடைய மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாவற்றையுமே என் பிள்ளையே நீ நல்லபடியாக மாற்றிவிட உன்னாலான அத்தனை முயற்சிகளுக்கும் நீ முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ராஜயோக நேரமும் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டமும் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதையெல்லாம் கொடுப்பதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும். அவையெல்லாம் உன்னை நல்வழிப்படுத்தும். ஒரு பணக்காரன் தன் வீட்டில் கடவுள் சிலை வைக்க ஒரு சிற்பியை அணுகிச் சென்றான். அவர் சென்ற நேரம் அந்த சிற்பி ஒரு பெண் கடவுள் சிலையை செதுக்கிக் கொண்டிருந்தார். கொஞ்ச நேரம் அவர் செதுக்குவதை வேடிக்கை பார்த்த அவர், சிற்பி செதுக்கிய இன்னொரு சிலை அதே மாதிரி இருப்பதை கவனித்தார். உடனே பணக்காரர், ஒரே கோவிலில் எப்படி ஒரே மாதிரி சிலைகள் வைப்பார்கள்? இல்லை, இந்த 2 சிலைகளும் வெவ்வேறு கோவிலுக்கா செதுக்குகிறீர்கள் என்று சிற்பியிடம் கேட்டார். சிற்பி சிரித்து கொண்டே, இல்லை ஐயா, கீழே கிடப்பது சிலையானது உடைந்து போனது என்றார். பணக்காரர் ஆச்சரியத்தோடு, என்ன சொல்கிறீர்கள்? மிகவும் அழகாகத்தானே அது இருக்கிறது என்று. எந்த பாகமும் உடையக்கூட இல்லையே என்று கேட்டார். அந்த சிலையின் மூக்கில் சின்ன கீறல் இருக்கிறது பாருங்கள் என்றார் சிற்பி. ஆமாம், அது சரி, இந்த சிலையை எங்கே வைக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார் பணக்காரர். இது கோவில் கோபுரத்தில் 40 அடி உயரத்தில் வரும் சிலை. ஒளியை உயர்த்தி காட்டி சொன்னார் சிற்பி. பணக்காரர் வியப்போடு, 40 அடி உயரத்தில் இந்த சின்ன கீறலை யார் கண்டுபிடிக்கப் போகிறார்கள் என்று, இதற்காக ஏன் இன்னொரு சிலை செய்கிறார் முட்டாள் என்றார். அந்த சிலையில் கீறல் இருப்பது எனக்கு தெரியுமே. எப்போது அந்த கோயிலின் வழி சென்றாலும் எனக்கு என் தொழிலில் உள்ள குறை உறுத்துமே. அதனால்தான் இன்னொரு சிலை என்றார் அந்த சிற்பி. என் குழந்தையை, அடுத்தவனின் பாராட்டை எதிர்பார்த்து வேலை செய்யாதே. உன்னுடைய மன திருப்திக்காக வேலை செய். இன்று ராஜயோகத்தை நீ தானாகவே பெற்றுக்கொள்வாய்.
உன் அம்மா சொன்ன விஷயம் நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். நல்லதை நினைத்து நல்லதை செய். என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.